குள்ளகுள்ளனே குண்டு வைரனே வெள்ளிக்கொம்பனே விநாயகமூர்த்தியே சரணம். ஜெய ஜெய் விநாயகமூர்த்தியே சரணம். அல்லல் ஓம் அன்னை வயிற்றில் பிறந்த தொல்லை ஓம் போகா துயரம் ஓம் அருணை கோபுரத்தின் மீதிருக்கும் கணபதியை கைதொண்டக்கால். ஸ்ரீகணநாதா சரணம். நாங்கள் இப்போது நாராயணியம் படுக்க போகிறோம். அனுகிரகம் பண்ணு ஸ்ரீகணநாதா. நாராயணியம் தசகம் 1. பகவத் சுரூபம் மகாத்மியம் ச, பகவானின் இயல்பும் பெருமையும். நாராயணியம் நமக. சாந்திரானந்ததாவபோதாத்மகம் அனுபவிதம் காலதேசாவதிவ்யாம் நிர்முக்தம் நித்யமுக்தம் நிகமசதசகஸ்ரேண நிர்பாஷ்யமானம் அஸ்பஷ்டம் திஷ்டமாத்திரே புனருருபுருஷாதாத்மகம் பிரம்மதத்வம் தத்தாவத்பாதி சாட்சாத் குருபவனபுரே அந்த பாக்யம் ஜனானாம். பிரம்மம் ஆகிய உண்மை பொருள் முழுமையான ஆனந்தமாகவும் அறிவாகவும் ஒப்பற்றதாகவும் உள்ளது. அது காலத்தையும் இடத்தையும் கடந்தது, பந்தமற்றது. 100,000கணக்கான உபநிடதங்களால் விளக்கப்பட்டும் நன்கு விளங்காததும் ஆகிய பிரம்ம தத்துவம் எதை தரிசித்த மாத்திரத்திலேயே பரம புருஷார்த்தத்தை அளிப்பதாக உள்ளதோ அதுவே குருவாயூரில் கண்களுக்கு புலனாகும்படி விளங்குகின்றது. என்னே மக்களின் நல்வினை. குருவாயூரப்பா சரணம். ஏவம் துர்லப்ய வஸ்துன்ய சுலபயதா அஸ்தரப்பே யத்யன் தன்வா வாச்சாரியா வததி பதஜன சத்ரைத்தைவ ஸ்புடேயம் ஏதே தாவத் பயம் துத்தி திரதரமனசா துஸ்தித் சிரதர மனசா விஸ்வபீடா வகத்யை நிசேஷாத்மானம் மேனம் குருபவனாதிபுரே ஆசிரயாமா குருபவனபுராதீச மேவாசிரயாமா. இவ்வாறு கிடைப்பதற்கு அரிய பொருள் எளிதாக கையில் கிடைத்திருக்கிறது. ஆயினும் மக்கள் மெய்யாலும் மொழியாலும் மனதாலும் வேறு ஒன்றை வழிபடுவது முற்றிலும் இழிந்தே செயலாகும். ஆனால் நாங்களோ உறுதியான உள்ளத்தோடு உலகின் துன்பத்தை நீக்க அசையும் பொருளுக்கும் அசையா பொருளுக்கும் உயிராய் உள்ள குருவாயூரின் தலைவனையே வழிபடுகிறோம். சத்வம் யத் யத் பராப்யாவ அபரிகலனதோ நிர்மலம் தேததாவத் பூதேந்திரியைஸ்தே பகுரிதி பகு ஸ்ரீயதே வியாசவாக்யம் தத் சத்ய த்வத் யதாச்சித பரசுக சித்தாத்ம நிர்பாசரூபம் தஸ்மந்தன்யாரமந்தே ஸ்ருதிமதி மதுரே சுக்ரஹே விக்கிரஹே தே. உன் திருமேனி பிற குணங்களுடன் சேராத பரிசுத்தமான தூய சத்வம் எதுவோ அதனாலேயே உண்டான ஐம்பொருள் பூதங்களினாலும் இந்திரியங்களினாலும் ஆகியது என்று வியாச முனிவர் கூறியுள்ளார். மிக தூய்மையாய் இருப்பதால் பேரின்பம் பேரறிவும் மறைக்கப்படாமல் ஒளிரும் உம்முடைய லீலா விக்கிரகத்தில் கேட்பதற்கும் சிந்திப்பதற்கும் இனிமையான எளிமையான அந்த ரூபத்தை நல்வினை செய்தவர்கள் கண்டு களிக்கிறார்கள். நிஷ்கம்பே நித்யபூர்ணே நிரவதி பரமானந்த பியூஷரூபே நில்லீனானேக முக்தாவளி சுபகதமே நிர்மல பிரம்மசந்நிதோ
கல்லோல்லாசதுல்யம் கலு விமலதரம் சத்வமாவோஸ்ததாத்மா கஸ்மான்னோ நிஷ்கலஸ்வம் சகல இதே வச்சஸ்பத் கலாஸ்வேவ பூமன். பரபிரம்மம் என்பது தெளிவான கடலை போன்றது, நிலையானது, எப்பொழுதும் நிறைந்து இருப்பது, எல்லைகளை கடந்தது, பரமானந்தம் என்ற அமுத சாகரமே அது. கடலில் நல் முத்துக்கள் மூழ்கி கிடப்பது போல் அந்த அமுத சாகரத்தில் முக்தர்கள் திளைத்திருக்கிறார்கள். அந்த கடலில் சுத்த சத்துவமான உன்னுடைய அச்சா மூர்த்தி தளிர்ந்து விளையாடும் அலையை போன்றது என்று அறிஞர்கள் கூறுகிறார்கள். அனைத்திலும் இருப்பவன் நீ என்று சொல்லுவது எப்படி பொருத்தமில்லாமல் போகும்? சரி, நிர்வியாபாரோபி நிஷ்காரணமஜபதசே யத்க்ரியா மீட்சணாக்யாம் தேனை ஓதோதி லீலா பிரகிருதி சத்கல்பாதி கல்பாதி காலே கல்பாதி காலே தஸ்யா சம்சுத்த வம்சம் கமபி தமதிரோதாய யகம் சத்வரூபம் சமதிரோதாயகம் சத்வரூபம் சத்வம் திருத்வா ததாதி ஸ்வமகிம விபவ குண்ட வைகுண்ட ரூபம். பிறப்பில்லாதவனே, பெருமையிலும் வல்லமையிலும் புரியாதவனே, வைகுண்டத்தில் எழுந்து நிற்பவனே, உனக்கு எந்த மொழியிலும் எந்த தொழிலும் இல்லாத இருப்பினும் காரணம் ஏதுமென்று நீ பார்க்கும் போது அந்த பார்வையிலிருந்து பிரகிருதி என்ற தத்துவம் தோன்றுகிறது. அது இல்லை என்றால் தோற்றத்துடன் உன்னிடம் மறைந்திருந்தது படைப்பின் தொடக்கத்தில் வெளிப்படும். அது தூய்மையானது, ஒன்றையும் மறைக்காதது, சத்வ வடிவானது. அதன் ஒரு பகுதியை கொண்டு நீ உன் திருவுருவை ஏற்றியிருக்கின்றாய்.